நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் எம் சி நஜமுடியன், வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். அனைவருக்கும் நிவாரணம் வழங்கும் திட்டங்களை உள்ளடக்கிய வரவு செலவு திட்டத்தை பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். கொழும்பு துறைமுக நகரின் வர்த்தக நடவடிக்கை அடுத்த வருடம் ஆரம்பம். வழக்கு விசாரணையின் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. விவசாயத்துறையை விருத்தி செய்ய பல திட்டங்கள். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது சம்பந்தமான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் நாளை. இஸ்ரேலிய பிரதமர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள திட்டமிட்டார். சுபீட்சத்தின் நோக்கு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் மக்கள் எதிர்பார்த்த பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் இலக்கென நிதியமைச்சரான பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். சகலருக்கும் நிவாரணம் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கோவிட்-19 உட்பட தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு இலவச சுகாதார சேவையை மேலும் விரிவாக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பு துறைமுக நகரை கவர்ச்சிகரமான வர்த்தக நகராக அபிவிருத்தி செய்யப்போவதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அங்கு சுற்றுலா மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும். அதற்காக விசேட சட்ட கட்டமைப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் உருவாக்கப்படும். வெளிநாட்டு வர்த்தக நிதியில் உள்நாட்டு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் நடைமுறை அதில் ஏற்படுத்தப்படவிருக்கிறது. சுற்றுலா தொழில்துறைக்காக வழங்கப்பட்டிருக்கும் கடனுக்கான அறவீட்டுக்கான கால எல்லை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு நிறுவனங்கள் அடுத்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பங்குச்சந்தையில் பட்டியலிட்டால் 50% வருமான வரி விலக்கு அளிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 50 பேருக்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு காப்புறுதியும் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. வாகனம் பழுதுபார்த்தலுக்கு தேவையான மேலதிக உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போது வரி நிவாரணம் வழங்கப்படும். வங்கிகளுடன் தொடர்புடைய சட்டங்களை மறுசீரமைப்பதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கு தேவையான வசதிகளுக்காக 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சதோச வர்த்தக நிலைய வலைப்பின்னலை நகர மற்றும் ஏனைய பிரதேசங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச சபைகளினால் முன்னெடுக்கப்படும் திண்ம கழிவு முகாமித்துவ நடவடிக்கைகளுக்கு 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு உற்பத்திக்கான விவசாய பதார்த்தங்கள் தவிர்ந்த ஏனைய விவசாய பொருட்களின் இறக்குமதியின் போது விசேட இறக்குமதி வரி அமல்படுத்தப்படும். மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி 1000 மெகாவாட் வரை அதிகரிப்பதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவசாய நிவாரண திட்டங்களும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்குள்ளான 157 பேர் இன்று இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பாலியகுட கோவிட் கொத்தனியுடன் தொடர்புகளை பேணியவர்களாவர். இதற்கமைவாக மினுவாங்குட மற்றும் பாலியகுட கொத்தனைகளில் பதிவான தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 14,327 ஆகும். இதற்கமைவாக நாட்டில் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 17,831 அதிகரித்திருக்கிறது. கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலைய விரிவாக்கல் செயற்திட்டத்தின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாக இருக்கிறது. இந்த வருடம் நாட்டில் மேற்கொள்ளப்படும் பாரிய அபிவிருத்தி வேலை திட்டமாக இது கருதப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினத்தை ஒட்டியும் இந்த 2ஆம் கட்ட செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். வருடாந்தம் 15 மில்லியன் பயணிகளை கையாளும் அளவுக்கு விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது திட்டத்தின் நோக்கமாகும். தற்போது 6 மில்லியன் பயணிகளே வருடாந்தம் விமான நிலையத்தின் ஊடாக வந்து போகிறார்கள். அதேபோல் விமான நிலையத்தின் பாதுகாப்பு, வினைத்திறன், வாடிக்கையாளர் சேவை என்பனவற்றை விருத்தி செய்வதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.
பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது சம்பந்தமான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நாளை நடைபெற இருக்கிறது. எதிர்வரும் 23ஆம் தேதி பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது பற்றி ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்த தீர்மானம் இதன்போது மீளாய்வு செய்யப்பட உள்ளது. இதேவேளை எதிர்வரும் 23ஆம் தேதி பாடசாலைகளை ஆரம்பிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் சுகாதார நிபுணர்கள், அதிபர்கள், ஆசிரியர்களின் ஆலோசனைகளின் பிரகாரம் தீர்மானிக்கப்படும் என்று அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை முறையாக கடைபிடித்து கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு துணை புரியுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கோவிட்-19 தொற்று காரணமாக கூடுதலான நோயாளர்கள் உயிரிழப்பதாக இணையதளங்களில் போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுபற்றி குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அபிவிருத்தி செய்திகள். களனி தெற்கு நீர் விநியோக செயற்திட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாளை மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளது. இந்த செயற்திட்டத்திற்காக செலவிடப்பட்டுள்ள மொத்த தொகை 3270 கோடி ரூபாயாகும். 320 கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த 17,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதன் மூலம் பயனடைய உள்ளனர். உலகச் செய்திகள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கான தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இந்த விஜயம் டிசம்பர் மாதம் இடம்பெறவிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அபுதாபி இளவரசர் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் அமையவுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்டிருக்கும் உடன்படிக்கையின் பின்னர் ராஜதந்திர உறவு படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 வைரஸை தடுப்பூசியால் மாத்திரம் ஒழிக்க முடியாது என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரஸ் அதனம் தெரிவித்திருக்கிறார். வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் பணியில் உலக நாடுகள் மும்முரம் காட்டி வருகின்றன. இவ்வாறான நிலையிலேயே டெட்ரஸ் அதனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தடுப்பூசியானது கொரோனா மரணங்களை குறைப்பதற்கு வழியமைக்கும். எனினும் வைரஸ் தொடர்ந்து பரவுவதற்கான எச்சரிக்கை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே கோவிட் வைரஸ் விடயத்தில் சுகாதார வழிமுறைகளை பேணி பரவலை தடுப்பதற்கான விடயங்களில் மக்கள் கரிசனை காட்ட வேண்டும் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். கோவிட்-19 நெருக்கடியின் பின்னர் நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டுத் துறையை சர்வதேச மட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் போட்டியாக லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடர் அமைந்திருக்கிறது என ஜெஃப் ஆஸ்திரேலியன் அணியின் தலைவர் திசர பெரேரா தெரிவித்துள்ளார். சூரியவெவ மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச மைதானத்தில் எதிர்வரும் 26ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள இந்த தொடரில் பங்கேற்கும் பல அணிகள் தற்போது ஹம்பாந்தோட்டைக்கு சென்றிருக்கின்றன. யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். பாலியோகோட புதிய சந்தையின் நிர்மாண பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த சந்தை விரைவில் திறக்கப்படவிருக்கிறது. பாலியோகோட பிரதேசத்தில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் உள்ளன. விசாலமான வாகன தரிப்பிடம், ஊழியர்களுக்கான ஓய்வு அறை, குளிரூட்டல் அறை, வங்கி வசதிகள் உட்பட பல வசதிகளும் சந்தையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. உலகளாவிய பொருளாதாரத்தில் 4% வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதனை சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியிருப்பதாக அரச ஈட்டு மற்றும் முதலீட்டு வங்கியின் தலைவர் கலாநிதி உதயஸ்ரீ காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வழங்கிய வரிச்சலுகை தொழில் முயற்சியாளர்களுக்கு பெருமுதவியாக அமைந்தது. எனினும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளுக்கு COVID-19 தொற்றால் ஓரளவு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்பார்த்த வருமானம் இல்லாத போதும் மக்கள் சேவையை உரிய முறையில் முன்னெடுத்து வெளிநாட்டு நிதி கையிருப்பை சிறந்த மட்டத்தில் பேணுவதற்கு அரசாங்கத்தால் முடிந்திருப்பதாக கலாநிதி உதயஸ்ரீ காரியவசம் மேலும் தெரிவித்திருக்கிறார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இரவு வேளையில் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு சபரகம், ஊவா மத்திய, ஊவா தென் மாகாணங்களிலும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவருக்கும் நிவாரணம் வழங்கும் திட்டங்களை உள்ளடக்கிய வரவு செலவு திட்டத்தை பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். கொழும்பு துறைமுக நகரின் வர்த்தக நடவடிக்கை அடுத்த வருடம் ஆரம்பம். வழக்கு விசாரணை நடவடிக்கைகளை விரைவுபடுத்த 20,000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. விவசாயத்துறையை விருத்தி செய்ய பல திட்டங்கள். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது சம்பந்தமான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் நாளை. இஸ்ரேலிய பிரதமர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள திட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.